எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு. மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா தமிழுக்கு ஈடில்லை என்று சொன்னான் பாவேந்தர் பாரதிதாசன். மிகச் சிறப்புமிக்க அன்னை தமிழை வணங்கி உலகத் தமிழர்கள் இந்திய பெருமக்கள் அனைவருக்கும் விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக 79வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வீர தீரர்களாய் குருதி கொடுத்து உடல் கொடுத்து வியர்வை கொடுத்து இம்மண்ணை காத்த சுதந்திர போராட்டத்திற்காக பல்வேறு தியாகங்களெல்லாம் செய்த அந்த வீர தீரர்களை இந்த 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவிலே விஜய் தொலைக்காட்சியின் பட்டிமன்ற குழுவின் சார்பாக அன்போடு நினைவு கூர்ந்து அவர்களை வணங்கி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை தமிழகத்தில் எத்தனையோ ஊர்களில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அத்தனை ஊர்களிலும் இல்லாத ஒரு சிறப்பாய் முத்தாய்ப்பாய் இந்த குடந்தை என்று 12 காலத்திற்கு முன்பாக அழைக்கப்பட்ட கும்பகோணம் கோவில்களின் உலக கோவில்களின் நகரம் என்று சொல்லக்கூடிய குடந்தை கும்பகோணம். பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த அரங்கத்திலே வாணி விலாச சபாவிலே செவாலிய ஜிவாஜி கணேசன் அவர்கள், நம்முடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் அவர்கள் பிறந்த ஒரு இதே பக்கத்து மாவட்டம். நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கிருந்து தான் சென்றார் உலகத்திற்கே, கும்பகோணத்திலிருந்து. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அடியேனையும் எங்களையும் அமர வைத்து அழகு பார்த்த இந்த சபாவினருக்கும் இந்த குடந்தை கும்பகோணத்தைச் சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒத்த ஆளா ஒரு மாதம் உழைத்து இந்த நிகழ்ச்சியை என்னதான் அன்பு சித்திரவல் செய்கிறார்னு பார்ப்போம்னு நாங்கள் பார்த்தோம். குடந்தை மாநகரம் படை திரண்டு வர வேண்டியதில்லை, ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு ஒத்தால வந்தாலும் ஆதரவளிக்கும் என்பதற்கு உதாரணமாக அன்பு சித்திரவேல் இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய பிரம்மாண்டப்படுத்திய ஒரு எளிய மனிதராக இங்கே தெரிகிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, எங்கள் காசி நகரத்து புலவர் பேசும் முறை காஞ்சி மாநகரத்திலே கேட்க செய்ய ஒரு கருவி வேண்டும்னு பாரதி சொன்னான் இல்லையா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்றைக்கி அது நிஜமாக இருக்கிறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சொல்லணும்னா தந்தி அடிக்கணும், அல்லது கிராமப்புறங்களில் தண்டோரா போடுறது வழக்கம். ஒரு வியாபாரம் பண்ணுறவன் வாயில் பேசி அந்த பொருளை விற்பது வழக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்புன்னு போட்டியெல்லாம் சரச்சரச்சரச்சரத்துன்னு வருது, துணிமணின்னு போட்டியெல்லாம் உங்கள் வீடு தேடி வருது விறுவிறுன்னு வருது. ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு சில்லறை இல்லையா ஜிபே பண்ணுங்க டைம் ஜிபே. அப்படி விஞ்ஞான புரட்சி இன்றைக்கு வலைத்தளங்களிலே பெரிய அளவிலே போய்கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சுதந்திரத்துக்காக போராடிய அந்த வீரர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஏடுகளையும் புத்தகங்களையும் படிக்கிறோம். ஆனால் இப்போ ஒருவேளை அந்த காலங்களில் இது மாதிரி வலைத்தளங்கள்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம காந்திய நேரு, சுபாஷ் சந்திர போஸ், கட்டபொம்மனை, இன்றைக்கி கப்பலோட்டி தமிழனை, திலகரை எல்லாரையுமே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவை பார்க்குறோம். ஒரு சில பேர் 1947களில் இருந்தவர்களை பார்த்தோம். அந்த மாதிரி இந்த வலைத்தளங்கள் இன்றைக்கி நம்மளாம் கொண்டுட்டு போகுது. நிறையா விஷயங்களை இன்றைக்கு வெளி உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வலைத்தளங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. நாங்கள்லாம் படிக்கும்போது PhD பண்ணோம், ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்க, ஆராய்ச்சி சம்பந்தமான தரவுகளை தேடுவதற்கு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரியில் போய் அந்த லைப்ரரியில் போய் உட்கார்ந்து புத்தகங்களையும் ஆய்வு கட்டுரை எடுத்து எல்லாத்தையும் நம்ம சேகரித்து படித்தோம் அந்த காலத்தில். இப்போ எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இப்போ எல்லாமே சோர்ஸ் அப்படிங்கிறாங்க, எலக்ட்ரானிக் சோர்ஸஸ் ஆஃப் புக். எல்லா புத்தகங்களும் இன்றைக்கி இருந்த இடத்துலேருந்து மாணவர்களுக்கு கிடைக்குது. அப்படி கர்ணன் கவச குண்டலத்தோடு அடையிற மாதிரி நம்ம ஆளுங்க பாத்ரூம் போனால் கூட செல்லோட போயிடுறாங்க. பாத்ரூமை வச்சுட்டு போக முடியல, உள்ளே போகும்போது செல் ரொம்ப முக்கியமான போன வரும் போல். அவர் மனைவி எடுத்து கேட்டால் என்ன ஒன்று நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஆமாம், செல்ல அப்படியே ஐயோன்னு பதறான். என்னையா யாரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னா, இல்லைங்க செல்லை வச்சுட்டு வந்தேங்க. சரி, அதனால் என்னையா இப்போ போய் எடுத்துக்கிறது? இல்லைங்க அது பார்த்தெல்லாம் அது பெரிய பிரச்சனைங்க, அது வேணுங்க. எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? 1990க்கு முன்னாடி என்ன பண்ணோம் நம்ம? இப்போ அந்த அளவிற்கு இந்த செல்ஃபோனும் நம்மளும் 2 கலந்து விட்டோம். இந்த சூழ்நிலையில் பாக்கெட்டில் வெறும் ஃபோனை மட்டும் பேசுகிறதுக்காக
நாம் வாங்கிய பயன்படுத்திய இந்த அலைபேசி பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இன்றைக்கு இருக்கிறது. இப்படின்ற வலைத்தளங்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உலகத்தை தன்வயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வலைத்தளங்கள் இன்றைக்கி அவசியமா அல்லது அனாவசியமா, இதுதான் தலைப்பு. அவசியமே என்று பேசுவதற்காக நம்முடைய அறந்தாங்கி நிஷா அவர்கள், அதே போல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விஸ்வநாராயணன் அவர்கள், இருக்கிடத்தை கலகலப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய என் அன்பு தம்பி ஆண்ட்ரூஸ் அவர்கள், அதே போல் இந்த அணியிலே வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் அனாவசியமே, இது ஒன்றும் அத்தியாவசியம் கிடையாது, அனாவசியமே என்று பேசுவதற்கு ரொம்ப அனாவசியமாக 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வலைத்தளம் தந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது அவசியம் கிடையாது, இது அனாவசியம்தான் என்று பேசுவதற்காக பேராசிரியர் மிகுந்த மரியாதைக்குரிய சென்னை பழனி அவர்கள், அதே போல் மேடையில் நடித்து ஆடி பாடி பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் உண்டு என்று சொன்னால் அது என் அன்பு சகோதரி திருச்சி அன்னலட்சுமி தான். அதே போல் கடம்பன்குடியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள். இன்றைய சூழலில் வலைத்தளங்களின் ஆதிக்கம் அத்தியாவசியமா அனாவசியமா என்கிற தலைப்பில் என் முகவுரை இந்த அளவில் நிறைவு செய்து அனாவசியமே என்று பேச அன்பு சகோதரி அன்னலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து விஜய் தொலைக்காட்சி வாயிலாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நவீன உலகில் சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் அத்தியாவசியமா அனாவசியமானு நாங்க தான் அணி உண்மைய பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கை என்ன ஏங்க கூமாப்பட்டி வாங்க வாங்க, தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு, சர்பத்து மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பாருங்க அமெரிக்கா மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பாருங்க ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கு. காதல் தோல்வியா கூமாப்பட்டி வாங்க, கடன் தொல்லையா கூமாப்பட்டி வாங்கன்னு கூவி கூவி ஒரே வீடியோல வித்தா. அது இப்ப கூமாப்பட்டி கூமாப்பட்டி கூமா பாட்டு மாதிரி வந்து. நடுவர் அவர்களே, கொடைக்கானல் குட்டாலங்கன்னு கார் எடுத்துட்டு கிளம்பினவன் பூரா கூமாப்பட்டிக்கு வண்டியை திருப்புனா. அரசாங்கம் பார்த்துச்சு, பொதுத்துறை பார்த்துச்சு, எல்லாரும் கூமாப்பட்டியை நோக்கியே போறீங்களேன்னு கடைசியில உள்ளூர்காரங்க கூட அதுல குளிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, இதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு பாட்டு ஆட்டி படைச்சிச்சு. என்ன பாட்டு தெரியுமா? அது என் பேர்லயே ஆரம்பிக்குது. அன்னத்தை பாத்தையே அப்பத்த கேக்கேனா, அப்பாத்தையே அப்பத்த கேக்கு, அப்பாத்தி தோ அப்பாத்தி தூ 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 தூ. நீ பாடுறங்கிட்ட எந்திரிச்சு ஆடுறாப்புல எல்லாம் 2 பேரும் கம்பெனி அருமையா இருக்கியா? சுடுகாட்டுல உட்கார்ந்து பாடுற ஒப்பாரி பாட்டா நம்மாலும் மில்லியன் கணக்குல லைக்ஸ் வேற. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு கும்பகோணம் வந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. 5 தொகுப்பா இருந்த பொன்னியின் செல்வன் கதையை 2 பார்ட்டா பிரிச்சு பொன்னியின் செல்வன் கதையை எடுத்தாங்க. கருத்து சுதந்திரங்கிற பேர்ல ஒரு பையன் கீழே கமாண்ட் போடுறாயா 2. அது எவ்வளவு பிரம்மாண்டமான படம், கோடி கணக்குல செலவு பண்ணி எடுத்தா ஒருத்தன் ஈஸியா கமாண்ட் போடுறான், மதுரைக்காரனுக்கு தஞ்சாவூர்காரனுக்கு சண்டைடா, அதை தாண்டா படமா எடுத்திருக்காங்கன்னு போறீங்களே. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, 3 மணி நேரம் படத்தை. அத்தனை பேருடைய உழைப்பை இன்னைக்கு அனாவசியமா போயிருச்சு. நடுவர்களே, இது அத்தியாவசியம்னு பேச வரீங்களே, எங்களுடைய ஆதங்கம் எல்லாம் என்னன்னு கேட்டா, நடுவர் அவர்களே, இன்னைக்கு 1 GB டேட்டாவுடைய விலை என்னன்னு இளைஞர்களுக்கு தெரியுது. நாட்டுல 1 கிலோ தக்காளி விலை என்னன்னு தெரியாம இருக்கிறோம்னு சொன்னா இது எப்படிங்க அத்தியாவசியம் 2-3 பேர் பேச வந்திருக்கலாம்? இன்னைக்கு அத்தனையுமே அனாவசிய சிந்தனைகளாக தானே இருந்துட்டு இருக்கு. உட்கார்ந்து விடிய 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 செல்ஃபி எடுக்க வேண்டியது, ஸ்டேட்டஸ்ல போட வேண்டியது. உன் குடும்பம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு முதல்ல பாத்தியா? அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அத முதல்ல, அந்த ஸ்டேட்டஸ முதல்ல பாத்தியா? நடுவர் அவர்களே, உண்மையே சொல்றேன், இந்த இளைஞர்கள் எல்லாருமே பார்த்து ஏமாந்து போகக்கூடிய ஒரே விஷயம் தெரியுமா? என்னம்மா? பியூட்டி ஆப். பியூட்டி ஆப் அது என்னமா? அது இப்போ எனக்கு 40 வயசு தொட்டுருச்சு. அப்படி 40 தானே ஆகுது? வயசெல்லாம் சொல்லப்படாதுமா, நான் அதையே பகிரங்கமா சொல்றேன்னா அப்ப நீங்க எப்படி ஏத்துக்கணும்? ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ளாள் தான். சொல்லுமா. எனக்கு 20 வயசு பொண்ணு மாதிரி இந்த பியூட்டி ஆப்ல மாத்த முடியுங்க. மாத்தலாம். உண்மையிலேயே போட்டோ போட்டு விட்டேன். நைட் 10:30 மணிக்கு நான் பட்டிமன்ற மேடையில உட்கார்ந்து இருக்கேன். ஒருத்தன் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து மெசேஜ் பண்றான். என்னன்னு? ஹாய் டியர். என்னதான் எனக்கு வெக்கமா தான் இருக்கு. அந்த ஆப்ல வந்த போட்டோவை பார்த்து விட்டு ஹாய் டியர், ஹாய் செல்லம். நீங்க பதிலுக்கு உங்களுக்கு போர் அடிச்சா அவையில போட்டு கொள்றது.
ஹாய் தங்கம். ஆ. சத்தியமா என்னதான். ம். அடுத்ததா ஒரு முக்கியமான வார்த்தை போட்டான் பாருங்க. என்னது? ஹாய் ஸ்வீட்டி. ம், பாட்டி. ம், நீ பியூட்டின் தான் பாவம். ஆமாம். ஹாய் ஸ்வீட்டி. ம். என்னதான். ம். நான் உனக்கு மசாஜ் பண்ணிருக்கேன். மசாஜா? மூதேவி மெசேஜ். நன்றி கெட்ட உலகமடா ராமா. நான் உனக்கு மசாஜ் பண்ணிருக்கேன். பதிலுக்கு நீ எப்ப மசாஜ் பண்ணுவ? மெசேஜுக்கு பதிலா மசாஜுங்கிறான். நான் ஒன்னும் பியூட்டி பார்லர் தான் படிக்கல, மசாஜ் சென்டர் ஒன்று வச்சு நடத்தல. ஏதோ தமிழை படிச்சு பட்டிமன்றம் பேசி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன ஆளை விடுறா சாமின்னு நான் பிளாக் பண்ணிட்டு வந்தேன். நடுவர்களே, இன்னைக்கு சூழ்நிலையில குடும்பத்துல எல்லாட்டையும் செல்போனு, கணவன்கிட்ட ஒரு டச்சு, பொண்டாட்டிக்கிட்ட ஒரு டச்சு, கடைசியில குடும்பமே டச் இல்லாம அது ஒரு பக்கம் கிடக்குது. ஆமா. இப்படிப்பட்ட இந்த ஊடகங்கள் இன்னைக்கு அத்தியாவசியம். நிறைவா ஒரு விஷயத்த சொல்றேங்க. இன்னைக்கு குடும்பத்துல நம்ம பேசக்கூடிய அந்த தன்மை நமக்கு இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. உறவுகளோடு உறவாடக்கூடிய அந்த செயல் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணமே இந்த ஊடகங்கள் தான். பெண்களின் அழகை கண்டு ஏமாந்த ஆண்களின் எண்ணிக்கையை விட ஆண்களின் நம்பிக்கையான வார்த்தையை கொண்டு ஏமாறக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை இன்னைக்கு நாட்டில் அதிகம் இருப்பதற்கு காரணம் இந்த ஊடகங்களும் வலைதளங்களும் இன்று அனாவசியமாக பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால் தான் இத்தகைய நிலை நாட்டில் நிலவுகிறது என்கின்ற காரணத்தினால் எங்களுக்கே நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி கலந்த வணக்கங்களை கூறி மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செடிகளும் கொடிகளும் ஓரறிவு, எறும்புக்கும் கரையானுக்கும் ஈரறிவு, சங்குக்கும் நத்தைக்கும் மூவறிவு, நண்டுக்கும் மண்டுக்கும் நான்கறிவு, விலங்குகளுக்கும் மனிதர்களுள் சிலருக்கும் ஐந்தறிவு, மக்கள் தானே ஆறறிவு உடையனவேன்னு தொல்காப்பியம் சொல்லும். விஞ்ஞான தொழில்நுட்பம் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் யார் நல்ல விஷயமா பார்க்குறா? இன்றைக்கி மொத்தம் ஒரு டிபினா எவ்வளவு, ஒரு ஜிபினா எவ்வளவு, ஒரு எம்பினா எவ்வளோன்னு தெரியுது. அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியுதா, நெல்லை பற்றி தெரியுதா, கலாச்சாரத்தை தெரியுதா? இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட அனாவசியமாக தான் இருக்கே தவிர இது ஒன்றும் அவசியமாக கிடையாதுன்னு சொல்லி நம்மளுடைய அன்னலட்சுமி அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லி அவர் அணியை நிறைவு செய்திருக்கிறார். நவ நாகரிக உலகில் வலைத்தளங்கள் அனாவசியம் தான் அன்னலட்சுமி பேசியிருக்காங்க. இது பதில் சொல்ல அப்படியெல்லாம் கிடையாதுமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வலைத்தளங்கள் இல்லைன்னா, சமூக ஊடகங்கள் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. ஆகவே இது அவசியம் என்று பேசுவதற்கு அன்பு சகோதரர் ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். உலகின் பழமையான மொழி லத்தீன், பேச்சு வழக்கில் இல்லை. உலகின் பழமையான மொழி எஜிப்தியன், இன்று பேச்சு வழக்கில் இல்லை. உலகின் பழமையான மொழி அக்காடியன், இன்று பேச்சு வழக்கில் இல்லை. ஆனால் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் உயிர்ப்புடன் ஜொலித்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை தொட்டு வணங்கி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். அருமை அருமை. எங்க அக்கா திருச்சி அன்னலட்சுமி ரொம்ப அழகா பேசினாங்க. ஒரு மெசேஜ் வந்துச்சான். எப்போ? 10 மணிக்கு. ஹாய் டியர். ஆமா, 11:30 இல்ல, கடைசி ஸ்வீட்டி தான் 11:45. நான் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருந்தேன். தவறு. அதாவது முதல் ஹாய் டியர் அப்படின்னு வந்தப்பவே என்ன பண்ணியிருக்கணும், இது அனாவசியமான மெசேஜ் அப்படின்னு சொல்லி அங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசாட்டி குப்புறக்கு போய் படுக்கிறத விட்டுவிட்டு கடைசி 11:45 ஹாய் ஸ்வீட்டி அப்படின்னு வர்ற வரைக்கும் கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு? அனாவசியமேன்னு பேச வந்திருக்காங்க. தயவு செய்து நீங்க பஸ் பிடிச்சு வீட்டுக்கு கிளம்பிருக்க, அனாவசியமா அங்க உட்காந்துருக்காதீங்க. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி பார்த்த நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அந்த தாத்தாவோட தாத்தாலாம் இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளை என்ன பாத்தீங்கன்னா ஒரு 12 14 டஜன் கணக்குல வரும். பிள்ளைங்களா வாங்க அப்படின்னா ஒரு கிராமமே முன்னாடி நிற்கும். அவர் பிள்ளைய அம்புட்டு வாங்க வாங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் அப்படி வழி நடத்துவாப்பில் எங்கள் அக்காவை, இப்படி பண்ணக்கூடாது. எங்கள் அக்கா என்னைய வழி நடத்துச்சு. இப்படி 3 4 அப்படின்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ நடுவரவர்களே ஒத்த குழந்தைய வச்சிருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா மம்மி டேடி, அதே மாதிரி மற்றபடி ஆம்பளையால் பொம்பளையால் அம்பிட்டு பறையும் அங்கிள் ஆண்டி அப்படின்னு மொத்தமாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் தமிழ் எவ்வளவு ஒரு இனிமையான மொழி. பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா ஐத்த மாமா அப்படியெல்லாம் அந்த உறவுக்கு பெயர் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒத்த பிள்ளையை வச்சிருக்கிறாங்க.
இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து யாரையுமே பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமான்னு சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. இந்த யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு அதே நேரத்தில் அப்படி தனிமையில் இருந்தால் கூட சமூக ஊடகங்கள் வாயிலாக எப்பா ஏய் உனக்காக நான் இருக்கேன்பா அப்படின்னு லட்சக்கணக்கான நட்புகள், ஆயிரக்கணக்கான உறவுகள், நான் உனக்கு துணைக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக மாறி இருக்கின்றவர்களே. தூத்துக்குடியில் இப்போ ஒரு தனியார் பள்ளியில் ஒரு அறிவியல் கண்காட்சி நடந்தது. அந்த அறிவியல் கண்காட்சியை பார்க்கறதுக்காக போனோம். பல பள்ளியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிப்பா அப்படி அருமையான கண்டுபிடிப்பா இருக்கே எப்படி அப்படின்னா, ஒரு சிலர் ஆசிரியர் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு சிலர் எங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலானோர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூக ஊடகங்களிலே நிறைய டெக் சேனல்ஸ் இருக்கு, அதில் இதையெல்லாம் செய்தால் இது கிடைக்கும் என்று அருமையான விளக்கங்களை அந்த சேனல் மூலமாக கொடுக்குறாங்க நடுவர் அவர்களே. அதிலிருந்து நாங்கள் பலவற்றை கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான உண்மையை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த பள்ளி மாணவர்களுக்கும் அது பெரிதும் உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண நடுவர் அவர்களே. ஒரு கல் இருக்கு, அந்த கல்லில் தேவையில்லாத விஷயங்களை விலக்கி 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 ஒதுக்கி ஒதுக்கி பார்த்தால்தான் ஒரு அழகான சிற்பம் நம் கண்முன் தெரியும். அதுபோல சோசியல் மீடியா அப்படிங்கிற சமூக ஊடகங்கள்ல சில பல கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களை மட்டும் மனதில் ஏற்றிக்கொண்டால் நம் தலைமுறை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையும் சிறப்பான ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்று கூறி, நவீன உலகில் சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் அத்தியாவசியமே என்று தீர்ப்பு சொல்லி எங்கள் அணியை சப்போர்ட் செய்து தூள் பண்ணுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்காவில் சம்பளம் வாங்கணும், இந்திய நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இங்கிலாந்தில் குடியிருக்கணும், இந்த 3 விஷயம் பண்ணணும். அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும் ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறான்னா, வெளிநாட்டுக்காரன் இந்த திருக்கடையில் 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது 2 வெளிநாட்டுக்காரன் பேசிட்டானா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு, தே ஆர் செலிப்ரேட்டிங் த 60th anniversary அப்படின்னு. நம் நாட்டினுடைய கலாச்சாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றது உன்னதமான கலாச்சாரம், இந்தியாவுடைய கலாச்சாரம் பெரியவர்களே. எத்தனை மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை வினோதங்கள் வந்தாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நம் கலாச்சாரத்தை அந்த தொழில்நுட்பங்களிலே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்திய சமூகம். எங்கோ நடக்கக்கூடிய அதிசயங்களை, வினோதங்களை இந்த வலைக்காட்சி மூலம் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம்னு சொல்லி நம்முடைய ஆண்ட்ரூஸ் அவர்கள் மிக அழகாக சொல்லி அவருடைய அணியை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு நீங்கள் எல்லாம் சோரா கைதட்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக நவீன உலகில் வலைத்தளங்களின் ஆதிக்கம் அனாவசியமே என்று பேச கடம்பன்குடி சிவசுப்பிரமணியம் அவர்களை உங்கள் அனைவரினுடைய கரவோசையோடும் அன்போடு அழைக்கின்றனர். அஞ்சுக மொழியே, அமுத தமிழே, என் பிஞ்சினாவிலும் பிறந்து சிறந்த என் செந்தமிழே, உன்னை தீண்டும் போதெல்லாம் நான் தெவிட்டாத இன்பம் கொள்கின்றேன். வாழிய நின் புகழ், உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். சபாஸ். நாடெங்கும் நல்ல பல பட்டிமன்றங்களை நடத்தி பட்டிமன்றத்திற்கு புத்துயிரூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற புனிதரே, மாண்பமை நடுவரே, உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, தலைப்பிலேயே இருக்கிறது, நவீன உலகில் சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் அத்தியாவசியமே அனாவசியமே என்று அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அத்தியாவசியம்னா இது என்ன, உப்பு புளி மிளகாயை வச்சு அம்மியில நசுக்கி சாப்பிட்ற துவையலாங்க இது அத்தியாவசியம் சொல்றதுக்கு? மகாத்மா காந்தி சொன்னாரு, குத்திட்டு ஒரு புறத்தில் குத்த வேண்டும், கோடரியாய் ஒரு புறத்தில் பிளக்க வேண்டும், அனைவரும் உதித்து என்னை ரத்தம் வர ரணமாக்கினாலும் கூட நான் அத்தனையும் பொறுத்து அகிம்சையை காப்பேன்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாருங்க. ஏன்னா ஆங்கிலேயன் என்கின்ற அரக்கனிடமிருந்து, அவனுடைய ஆதிக்கத்தில் இருந்து இந்த மக்களை நான் விடுவித்தேன், விடுதலை பெற செய்தேன். ஆனால் இந்த வலைதளங்கள் என்கின்ற சமூக ஊடகங்கள் என்கின்ற இந்த அரக்கனிடமிருந்து என்னுடைய இளைய தலைமுறையும் என்னுடைய மக்களையும் மீட்க முடியவில்லையே என்று நிச்சயமாக அவர் கண்ணீர் வடித்திருப்பார். இந்த வலைதளங்கள் ஒருபோதும் நமக்கு தேவையானதை கொடுக்காது, அத்தனையும் அனாவசியம்தான். நம்ம தேவையான ஏதோ ஒன்று அதில் தேடுறோம்னா நமக்கு தேவையில்லாத ஒரு விளம்பரம், அந்த நிறுவனத்தினுடைய ஏதோ ஒரு ப்ரமோஷன் முன்னாடி வந்து நிற்கும். அதை தொட்டு நாம திறந்து பார்த்துட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். அப்படித்தான் நம்முடைய இளைய குழந்தைகள் கையிலே செல்போனை வைத்துக்கொண்டு தேய்த்து கொண்டே இருக்கிறார்கள். தேவையில்லாத ஏதோ ஒன்று உள்ளே வந்து அவர்களை பார்க்க வைத்து சீரழித்து கொண்டிருக்கின்றது. ஒரு அம்மா பிள்ளைக்கு இட்லி வச்சிருக்காங்க தட்டுல, அவன் செல்போனை நோண்டிக்கிட்டே அந்த இட்லியை சாப்பிட்றா தம்பின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. அவன் செல்போனை நோண்டிக்கிட்டு சாப்பிடவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்காக ஞாபகம் வந்து தட்டில் பார்க்குறான், தட்டில் இட்லி இல்லை. அவங்க அம்மா கொண்டு போய் அந்த இட்லியை நாய்கிட்ட போட்டுருச்சு. அந்த நாய் சாப்பிட்டு நல்லா தூங்கிருச்சு. ஏனென்றால் ஐந்தறிவு ஜீவன்களிடம் செல்போன் இல்லை.
ஆகையினால் அவைகள் தூங்குகின்றன. நாமெல்லாம் செல்போனை வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். அருமையாக சொன்னான் ஒரு கவிஞன், கூட்டு குடும்பங்கள் முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத வீட்டிற்கு சிட்டுக்குருவிகள் கூட வருவதில்லை என்று சொன்னானே. முதியவர்கள் இல்லை என்றால் எப்படி பழங்கதைகள் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு சென்று சேரும்? செல்போன் செல்வதெல்லாம் உண்மையா? அருமையாக புத்தகங்களை பற்றி பேசினார்கள். புத்தகங்கள் எல்லாம் ஒரு சிறப்பா புதுக்கவிதையில சொல்லுவாங்க, என்னை தலை குனிந்து பார், உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன் என்று புத்தகங்கள் சொல்கிறது என்று சொன்னார்கள். இன்று தலை குனிந்து நீங்கள் செல்போனை தடவி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியும் கழுத்து வலியும் தான் மிச்சமாகிறது. வலைத்தளங்கள் என்று சொல்கிறோம் இல்லவா? வலைனாலே ஏதோ ஒன்ன பிடிக்கிறதுக்கு போடுறதுதான். காதலன் காதலிக்கு வலைவிரிக்கிறான், கடைக்காரன் வாடிக்கையாளருக்கு வலைவிரிக்கின்றான், மீனவன் மீனுக்கு வலைவிரிக்கின்றான், வேடன் விலங்குகளுக்கு வலைவிரிக்கின்றான். எல்லோரும் வலைவிரித்து எதையோ பிடிக்க எண்ணுகிறார்கள். அதே போன்று இந்த வலைத்தளங்கள் இந்த இளைய சமூகத்தையும் பெண்களையும் வாலிபர்களையும் குறிவைத்து வலைத்தளங்கள் வலை போட்டு இழுத்து சீரழித்து சின்ன பின்னமாக்குகின்றன என்பதுதான நிதர்சனமான உண்மை நடுவர் அவர்களே. ஆகவே சூப்பர், அருமை அருமை. பாரதியார், கணிதமேதை ராமானுஜம் அவர்கள், விவேகானந்தர், இவர்கள் எல்லாம் கடவுள் கொடுத்த ஆயுட்காலம் அவர்களுக்கு 40 ஆண்டுகளுக்கும் மிக குறைவு. குறுகிய காலத்திலேயே நீண்ட காலம் வரலாற்றிலே இடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாராவது ஒருத்தர் ஊடகத்தில் இவர்களை பற்றியெல்லாம் ஏதாவது ஒரு செய்தியை தினந்தோறும் வெளியிடுகிறார்களா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அத்தனை எதுவுமே கிடையாது. சமைக்கிறேன், சாப்பிடு, சமைச்சு போடுறேன். முன்னாடிலாம் சாப்பிட்டாக்க சமைச்ச சாப்பாடு பல்லு வழியா உள்ள போகும், இப்ப செல்லு வழியா எங்கெங்கேயோ போகுது. என்ன அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதை பார்த்து அவன் வீட்டுக்காரனுக்கு சமைச்சு போட்டு அவன் சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாம போய் யாரை பார்த்து நீ சமைச்சன்னு கேட்டு அவங்களுக்கு போன் பண்ணி திட்டுறான். இப்படியெல்லாம் தான் இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் வலைதளங்கள் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டு அனாவசியமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற நல்லதொரு தீர்ப்பை எங்களுக்காக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையான விஷயம், நல்ல அற்புதமான பேச்சு. உண்மையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் உச்சகட்டமாக போகணும் 24 மணி நேரம் ராத்திரி பூரா 1 மணி 2 மணி வரைக்கும் பயலுக்கு அந்த சொல்லே மறுநாள் காலையில் கண்ணு பூரா செவந்து போய் வகுப்பில் வந்து உட்காந்துருக்க நான் பார்த்துருக்கேன். இந்த சொல்ல தலைமாட்டிலே வச்சுக்கிட்டு அம்மா போய் தூங்குடா அப்படின்னாலும் தூங்குறாங்க. கேரளாவில் ஒரு சம்பவம், போட்டில் போயிருக்காங்க, போட்டில் எல்லாம் குடும்பத்தோடு போயிருக்காங்க. அதில் ஒரு அம்மா என்ன பண்ணிடுச்சு, செல்ஃபி எடுக்கிறோம்னு கையில் உள்ள குழந்தைய விட்டுருச்சு, கடலுக்குள்ளே போயிடுச்சு. உண்மையிலங்க, நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யால், போரிடை உறங்கும் அன்னம் பொழிலடை உறங்கும் தோகைன்னு கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லுவார். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் உறங்குது, எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்க அந்த நாடுன்னு அர்த்தம். இன்றைக்கி அமைதி இருக்கா? நல்ல விஷயங்களை போடுற எவ்வளோ செய்தியை சொன்னார். இந்த வலைத்தளங்களில் நல்ல விஷயமே வர்றதில்லை. பத்திரிகையிலும் சரி, அதை அவர் ஆதங்கப்பட்டார். நல்ல செய்திகள் சொல்வதை விட பரபரப்பாக இருக்க வேண்டும், ட்ரெண்டிங் ஆக வேண்டும் என்பதற்காக முரண்பாடான விஷயங்களை, இந்த சமூகத்திற்கு ஒவ்வாத விஷயங்களைத்தான் வலைத்தளங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை நம்முடைய கடம்பன்குடி சிவசுப்பிரமணியன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகில் வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் அவசியமே என்று பேச ரோட்டேரியன் திரு விஸ்வநாராயணன் அவர்களை உங்கள் அனைவரின் கரவோசையோடும் அன்போடு அழைக்கின்றேன். சிரிப்பதை விட்டு கொஞ்ச நேரம் சிந்திக்கவும் கற்றுக்கொள்வோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு தீமையோ ஒரு நன்மையோ உங்களுக்கு தானா வராதுங்க, நீங்க தான் அதை தேடி போறீங்க. ஒரு மழை அளவோடு பெய்தால் அந்த மழை நமக்கு தண்ணீராக பயன்படுகின்றது. அதே மழை அதிகமாக பெய்தால் அது வெள்ளக்காடாக மாறுகின்றது. ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், எப்பொழுதும் உங்களுக்குள் ஒரு சென்சார் வேண்டும். நீங்கள் சினிமாவில் தான் சென்சார் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்குள் ஒரு சென்சார், ஒரு சுய கட்டுப்பாடு, இது ரெண்டும் இருந்தால் நீங்கள் இந்த மொபைலை என்ன வேணும் எல்லாம் கொட்டி கிடைக்கிறது. The computer is really open through the window. The whole world you can see. இந்த உலகத்தை நாம் கம்ப்யூட்டர் மூலமாக, கம்ப்யூட்டரின் ஜன்னல் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இந்த செல்போனை நம்ம கையில் வைத்து உலகம் பூரா நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஏன் கெடுதலை தேடி உங்கள் விரல்கள் செல்கின்றது? 14 மெசேஜ் கொடுத்துட்டு பிளாக் பண்ணாங்களாம் அன்னலட்சுமி. ஆமாம், ஏன் 14 மெசேஜ் கொடுக்குறீங்க? முதல்ல ஒரே மெசேஜில் பிளாக் பண்ண வேண்டியதானே? பிளாக்கே பண்ண வேண்டாமே, ரெஸ்பாண்டே பண்ணலன்னா அவனே பேச மாட்டான். அதனால யார் ஒருவர் சுய கட்டுப்பாடை இழந்து இந்த மொபைலை நாம் கையில் வைத்திருக்கிறோமோ அவர் கண்டிப்பாக அடுத்த ஒரு நெகட்டிவ் லைஃபை தேடி போய் கொண்டிருக்கிறார் என்று சொல். காவல்துறை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை கொடுத்திருக்கிறது. காவல் உதவி என்ற ஒரு ஆப் இருக்கிறது. எவ்வளவோ நம்ம டெய்லி நம்ம நியூஸில் பார்க்குறோம், பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு
காவல்துறை உதவி என்ற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த நேரத்திலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் சிரமத்தில் ஆடும் பொழுது அந்த ஆப்பில் நீங்கள் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பிக்சர் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் ரூமுக்கு போலீஸுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து உடனே வந்து உங்களை காப்பாற்றி உங்களை நல்ல நிலைக்கு எடுத்து செல்கிறார்கள். இதெல்லாம் எதனால? இதெல்லாம் செல்போன் அனாவசியம் சொன்ன முடியுமா? அதெல்லாம் நம் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு இந்த செல்போன் கருவி உதவுகிறது. நேற்று இந்த விஞ்ஞானம் ஒரு அலங்காரமாக இருந்தது, இன்று ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. நாளை இதுதான் அஸ்திவாரம். ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அன்புள்ள மக்களே, நல்லதை தேடுங்கள், நல்லதை படியுங்கள். இப்பொழுது எல்லாருமே நம்ம வந்து ஒரு புஸ்தகத்தை படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க. பட் அதே நேரத்தில் செல்ஃபோனில் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற கண்டென்ட்டை இதில் கொடுத்தீங்கன்னா அந்த இரவில் கூட அவன் படிக்கிறான். இன்றைக்கி நம்ம பேங்க்குக்கு போக வேண்டாம், ஜிபே வச்சுருக்கிறோம், எவ்வளோ வசதி. பேங்க்குக்கு போவோம், ஏன் நீங்கள் 2-3 பேர் போங்களேன் பேங்க்குக்கு. அன்னலட்சுமி போய் காலையில் பேங்க்கில் பையோடு எடுத்துகிட்டு போகுது. அங்கே போய் க்யூவில் நிற்கும், அங்கே போய் டோக்கன் வாங்கும், கடைசியில் போனால் பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்றான். ஆமாம், இது கணக்கில் இங்கே பேலன்ஸ் இருக்காது, அங்கே பேலன்ஸ் இருக்கும். இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் சரியில்லை, செல்போன் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அன்னலட்சுமிக்கு கடுமையான தாக்குதல் நடத்துறாரு யவுசோ நாராயணன். அதான் அந்த கிங் சாலமன் ஒருத்தர் வந்து பைபிளில் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை உங்களுக்கு நடுவருக்கு தெரியாமல் இருக்காது, ஒரு குழந்தையை கூட்டி கொண்டு போய் 2 தாய்மார்கள் என்னுடைய குழந்தைங்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, நடுவர் குழந்தையை வந்து 2ஆவது நீங்கள் ஆளாளுக்கு பாதி எடுத்துங்க, உண்மையான தாய் அழிகின்றால் குழந்தை அவரிடமே கொடுத்து விடுங்கள். அப்போ உண்மையான தாய் யார் என்று கண்டுபிடித்து கிங் சாலமன் அந்த தீர்ப்பை அளித்தார். அதை போன்ற நாளை முதல் இந்த அன்னலட்சுமியும் பழனியும் இன்டர்நெட்டை நான் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கணும். இந்த செல்போனை போட்டு அதை 2ஆ கட் பண்ணி விட்டுருங்க நடுவர். நாளைக்கு பழனி எப்படி ஊருக்கு போவாருன்னு பார்ப்போம். ஆமா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், ரொம்ப அருமையா. வலைத்தளம் வந்து அனாவசியம்னா எப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியுமான்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு விஷயத்தை கேட்டார். ரொம்ப அருமையாக இருந்தது. பர்சனல் டிசிப்ளின் வேணும் அப்படின்னா ரொம்ப எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும், அது இல்லாமல் விட்டுவிட்டு இருக்கிறத ஏன் குறை சொல்கிறீங்க? பட்டுக்கோட்டையார் ரொம்ப அழகாக சொன்னார்ல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஏன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம் போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, சின்ன பயலே செய்தி கேளடா. அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சினார். நீ எல்லாத்தையும் பாடுற, அதனால் சரியில்லாத விஷயங்களை பார், ஆனால் அதை பின்பற்றாத, நல்ல விஷயங்களை கேள், அதை பின்பற்று. அருமையாக நம்ம விஸ்வநாராயணன். அடுத்தபடியாக மீண்டும் ஒரு முறை 79வது சுதந்திர தின நல்லாளிலே இந்த பட்டிமன்றத்தில் நவீன உலகில் வலைத்தளங்களின் ஆதிக்கம் அனாவசியமே என்று பேச பேராசிரியர் பழனி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த அணியை நிறைவு செய்யும். வளைவதற்காக பிறந்தது நாணல், பொழிவதற்காக பிறந்தது மேகங்கள், விளைவதற்காக பிறந்தது நிலங்கள், கோயிலுக்காகவே பிறந்த ஊர் கும்பகோணம். சூப்பர். ஆஹா. வாழ்க்கையில் தமிழையும் தமிழனையும் வாழ வைக்க பிறந்த நகரத்து மக்கள் உங்கள் அத்துணை பேருடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு ராஜா கதை ஒன்று உண்டு. ஒரு ராஜா சொன்னாரா, நான் பார்க்காத பழத்தை கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. ஒருத்தர் திராட்சை கொண்டு போயிருக்கான், இந்த பாக்கல இடம் வாயில வச்சு திணிச்சிருக்காரு. ஒருத்தன் மாதுளம்பழம் கொண்டு போயிருக்கான், அவன் வாயில வச்சு திணிச்சிருக்காரு, ரத்தம் வந்திருக்கு, அவன் சிரிச்சிருக்கான். ஏன்டா மாதுளம்பழத்தை சிரிக்கிறேன், ரத்தம் வருது சிரிக்கிறேன்னா? அப்ப அவன் சொன்னானா, மாதுளம்பழம் கொண்டு வந்த எனக்கே இப்படி நடக்குதுன்னா பின்னாடி ஒருத்த பலாப்பழம் வச்சு நிக்கிறானே, நான் மாதுளம்பழம் கொண்டு வந்த ஆளு, நிசா பலாப்பழம் கொண்டு வந்த ஆளு. ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் ஒன்று கேட்குறேன். முதல்ல எடுத்த உடனே நம்மால் ஸ்டேட்டஸ் தான் போடுறாங்க, வீட்டை விட்டு கிளம்பி விட்டோம், திருப்பனந்தாள் தாண்டி விட்டோம், வடலூர் தாண்டி விட்டோம், விழுப்புரம் தாண்டி விட்டோம், திருடனும் பார்க்குறான், கிளம்பிட்டாங்க. நாம போக வேண்டியதான். ஆமா, திரும்பி வரும்போது பார்த்தா வீடு லகலகலகலகலன்னு இருக்கு. எல்லாம் டீட்டெயில் பூரா வந்துருச்சு. அதை விட ஒருத்தர் 2 திருடன் பேசிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை இந்த வீட்டில் எங்கடா இருக்கும், அதுக்கு முன்னாடி போன வாரம் அந்த மூதேவி ஹோம் டூர்னு ஒன்று போட்டிருக்கடா, அதை பாரு. அதில் சொல்லியிருக்காங்க, இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு,
இல்ல, அங்க பீரோ இருக்கு. எங்கேயும் நீங்க திருடன் தேடையே தேவையில்லை. அவனா போய் அவனா எடுத்துட்டு அவன் சொந்த வீடு மாதிரி 3 தோசை சுட்டு தின்னுட்டு அவன் பால போயிட்டு இருக்கான். எல்லாம் நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், வலைதளத்தை நீங்க என்னத்துக்கு சார் பயன்படுத்துறீங்க? நான் உண்மையா சார், ஒரு காலத்துல சமைச்சு தட்டில் போட்டாங்க சார், இப்பெல்லாம் சமைச்சு நெட்டில் தான் போடுது. ஆமாம், உண்மை தானே சார்? உண்மை தானே? ஒரு காலத்துல தான் சமைச்சு தட்டில் போட்டாங்க. இப்பெல்லாம் என் பொண்டாட்டி ஒரு தோசை சுட்டா சார், அன்னைக்கு தோசைக்கு நான் தோசை என்னைய விட கருப்பா இருக்காத்த. சரி. இப்போ நான் வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், சமூக வலைதளம் வந்ததுக்கு அப்புறம் மனிதனுக்கு என்ன போச்சு தெரியுமா? என்ன? ஆரோக்கியம் போச்சு, நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. இன்னும் யதார்த்தமா கேட்கிறேன், இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு நினைச்சவங்க எல்லாம் கை தட்டுங்க. என்னங்க பூரா பேரும் தட்டுறீங்க? இவ்வளவு பெரிய கைத்தட்டல் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு உண்மையை சொல்லவா? தட்டின அத்தனை பேர்ட்டையும் அந்த போன் இருக்கு. ஐயா அவர்கள் சொல்றாரு, பாத்ரூமுக்கு ஏன் தங்க எடுத்துட்டு போறாங்க? அங்க என்ன பராசக்தி படமா போய் பாக்குறான்? அதானே. டேய், அங்க எதுக்கு எடுத்துட்டு போற? ஏன் எடுத்துட்டு போறேன்? முக்கியமானதை பாக்குறானா? முக்கியமானது வருமா? என்னையா அநியாயமா பேசுறீங்க? அதை விட பெரிய விஷயம் தெரியுமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா கரெக்டா வந்துடுதான். என் பொண்டாட்டி ட்ரெஸ் இந்த புடவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா சார், 5 புடவை அனுப்பியிருக்கான். ஓ, 5 புடவை அனுப்பியிருக்கான். அதுல ஒரு புடவைய பார்த்தா அவ ஏற்கனவே கட்டி அதை எங்கேயோ வித்திருக்கா, அதுவே திரும்ப வந்திருக்கு. வேடிக்கையான விஷயமா இருக்கியா? அயன் பண்ணி அனுப்பி விட்டுருக்கான் சார். சரி. ஒரு காலத்துல படித்தவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனை படைச்சாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ராமானுஜத்தை பேசுறோம் இல்லையா? ஐயா அவர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிப்பை மிகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உலகத்திலேயே நீங்கள் கண்டுபிடிக்காத மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டப்போ ஐயா அவர்கள் சொன்னாரு, ஆண்டவன் இந்த பூமியை என்ன செய்ய போகிறான்ங்கிற கண்டுபிடிப்பு என்னிடம் இல்லவே இல்லையேன்னு சொன்னார். சபா சபா. இந்த பூமியை என்ன பண்ண போறான்னு அடுத்தது தெரியுமா சார்? இன்னைக்கு நம்ம சிரிக்கல சார், நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறதுலாம் பழைய கதை. காலையில பார்த்தேன் சார், சாயந்தரம் இல்லைன்றான். உண்மை தானே? அப்படித்தானே இருக்கு வாழ்க்கை. இந்த பரபரப்புக்கு என்ன சார் காரணம்? ஒரே காரணம் தான் சார், எல்லாரும் பரபரப்பா வந்துட்டேன் நேரம் லாரியில போய் பார்க் பண்றா சார். எடுத்தவன 100ல போறான், அப்புறம் 108ல வரான். ஒரு காலத்துல சாமி கும்பிடும் போது நம்ம சரஸ்வதி பூஜைக்கு என்ன சார் வச்சான்? புத்தகத்தை வச்சு சாமி கும்பிட்டா சார். இப்பெல்லாம் எங்க அக்கா பையன் அன்னைக்கு போனை கொண்டு வந்து வைக்கிறான். சரஸ்வதி பூஜைக்கு போனையா? ஏன்டா போனை வைக்கிறேங்க? நாங்க இப்ப தானே படிக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம், அப்பையா மாதா பிதா குரு தெய்வம்ன்றான். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஆன்லைன்ல ரம்மின்னு ஒண்ணு வந்து எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க மறக்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை நடக்கும் சார், ஆனால் அவன் வீட்டு குழந்தை நம்ம வீட்டு வாசலில் நின்னா கூட, யார் பிள்ளைடா இது? குமார் பிள்ளையா? கொண்டு போய் பத்திரமா விட்டு வாடா, வீட்டு வாசலில் நிற்கிது பாரு, வெளில நிற்கிது பாரு, யாரா பார்த்தா என்ன வருது, கொண்டு போய் விட்டு வா. எதிரி வீட்டு குழந்தையாக இருந்தா கூட அந்த குழந்தை மீது வன்மத்தை காட்டாத சமூகம் நம்முடைய சமூகம் சார். அருமை அருமை. எதிரி வீட்டு குழந்தையா இருந்தா கூட சரி, அந்த குழந்தை மேல வன்மத்தை காட்ட மாட்டான். ஆனா 3 வயசு குழந்தை இன்னைக்கு விட்டுட்டு போக முடியலையே, அந்த குழந்தையும் சிதைக்கிற ஒரு கொடுமை இந்த நாட்டிலே நடக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த சமூக வலைதளம் சார். இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒரு விஷயம் சொல்றேன், என் சமுதாயத்தை என் குடும்பத்தை சிதைக்கிற எந்த ஒரு செயலையும் நான் அனுமதிக்க முடியாது. என் வீட்டுக்கு காத்து வரணும் சார், ஜன்னலை திறந்தாதான் காத்து வரணுமே தவிர ஒருபோதும் கூரையை பிய்த்து கொண்டு வருகிற காற்று எனக்கு தேவையில்லை. அது என் சமுதாயத்தை சிதைக்கும். என் ஜன்னல் வழியாகத்தான் எனக்கு காற்று வர வேண்டும். அதற்கும் ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். இதைத்தான் பார்க்கணும், இதைத்தான் பேசணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களுக்கு தான் இந்த சமுதாயம் மதிப்பு தரணும்னு வளர்த்த இந்த சமுதாயத்தினுடைய மாண்பு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அதனுடைய ஆதிக்கம் அனாவசியமாக இருக்கிறது என்று நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்துணை பெரிய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியை போல நுண்ணிய நின்முங்கு நசித்திடல் வேண்டவனாயின பாரதியார் அன்னையை வேண்டினான். பளிச்சுன்னு எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே நல்ல விஷயங்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவை தவிர கூரையை பிச்சுக்கிட்டு வர்ற காற்று எனக்கு தேவையில்லை, ஜன்னல் வழியாக வரக்கூடிய தென்றல் தான் வேண்டும் என்று ரொம்ப அழகாக நம்முடைய பழனி அவர்கள்
அவர் உண்மையிலே ரொம்ப ஒரு பட்டிமன்றத்திற்கு வைத்த தலைப்புக்காக இங்கே பேசியதாக நான் கருதவில்லை. வீட்டுகளை வந்து பாதுகாப்பாக இருக்க முடியல. செல்ஃபோனை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 100 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சத்தம் போடாதீங்கம்போம். ரயில்வே நிலையங்களில், பஸ் ஸ்டாண்டுகளில், கூட்டமாக இருக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம். இப்போ அதை பற்றி கவலை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. வீட்டுக்குள்ளே 10 பேர் இருந்தாங்கன்னா அம்மா ஒரு பக்கம் செல்லணுன்றது, அப்பா ஒரு பக்கம் செல்லணுன்றாரு. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்து பேசுகிறதே இல்லை. என்ன நடக்குதுன்னே இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் செய்த விஷயங்கள், நம்முடைய விளையாட்டுகள், நாம் பழகிய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியுமாங்கிறத கவனிக்க கூட பெற்றோர்கள் மறந்து விட்டோம். அப்புறாணிகளாக இந்த குழந்தைகளை எல்லாம் இந்த ஊடகங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. நியாயம்தானா? இது எப்படி நீங்கள் அவசியம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்முடைய பழனி அவர்கள் மிக அழகாக அவருடைய அணியை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கரவோசையை கொடுத்து பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மரியாதைக்குரிய சகோதரி என் மண்ணைச் சேர்ந்த அறந்தாங்கி நிஷா அவர்களை அன்போடு வலைத்தளங்களின் ஆதிக்கம் அவசியமே என்று பேச அன்போடு அழைக்கின்றனர். விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா. இந்த பட்டிமன்றத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அனாவசியமா அத்தியாவசியமா இவ்வளவுதானே சார் நீங்க கேட்டீங்க? ஆமா. இதுக்கு எதுக்கு சார் அந்த 3 பேரையும் கூட்டீங்க? ஏமா யாரு பெத்த பிள்ளையோ தெரியல, எங்க பழனி எண்ணெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க அப்பா இன்னொரு 5 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போயிருக்கலாம். அது இருக்கா இது இருக்கா, ஏன் யூஸ் பண்றீங்க, ஏன் நீங்க செல்போன் பயன்படுத்துறீங்க? நான் தெரியாம நடுவரை கேக்குறேன். இன்னைக்கு 20ஆம் தேதி கும்பகோணத்துக்கு வாங்கன்னு பழனிக்கு போன்ல தான் சொன்னீங்க. ஆமா. ஏன் ஒரு தந்தி அடிச்சிருக்க வேண்டியதானே? அது மெட்ராஸ் போய் சேர்றதுக்கே 20ஆம் தேதி ஆயிருக்கும். கிளம்பி இங்க வரும்போது நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும். யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு நிஜா, உண்மைதான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்க அண்ணன் எப்ப பேசணும் தெரியுமா? சமூக வலைதளங்களே பயன்படுத்தாம, தான் எதை பத்தியும் யூஸ் பண்ணாம, தான் ஒழுங்கா இருந்துட்டு நீங்கள் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னா நான் ஓகே. எப்படியா இவர் உட்கார்ந்து ரீல்ஸ் பாப்பாராம், இவர் வந்து எல்லாம் பண்ணுவாராம், நீங்க பண்ண கூடாது. என்ன இன்னும் பைத்தியக்காரி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க சொல்றீங்க என்னமோ பண்றோம் போன்ல அப்படின்னு. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ஆன்லைன் பிசினஸ் பண்றாங்க. ஒரு காலத்துல சொல்லுவாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு. ஆனா இன்னைக்கு படிச்ச பெண்களால தான் பல வீட்டுல அடுப்பே எரியுது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஆன்லைன் பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கே வயிறு எரியுது. ஆனா நடுவர் அவர்களே, ஏன் இப்படி கட்டணம் முடிச்சால எரிய? நான் கேட்கல, நிஷா கேக்குதியா? இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லாம இல்லைங்க. நான் இங்க இருக்கக்கூடிய தாய் பெண்கள், நம்மள மாதிரி ஆட்கள் பிள்ளைங்க வச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்கள்ட்ட போனை கொடுக்காதீங்க. நாளா என் பையன்ட்ட சொல்லுவேன், நீ நல்லா போனை பாடுறா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நம்ம குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்டுக்க வேணாம், விட்டுருங்க. என்னைக்கு நம்ம குழந்தைய அந்த ஃபோன் யூஸ் பண்ணுதோ அன்னைக்கு நம்ம தடுத்து நிறுத்துவோம். எல்லா விஷயத்திலையும் போய் அதை பார்க்காத, இதை பண்ணாத. நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், ஒரு காலத்தில் ரத்தம் தேவை, ஏதோ ஒரு விஷயம் தேவை, உதவிகள் என்பதை தேடி போய் கேட்டுக்கிட்டு இருக்காம அப்படியே வருது, வீடு தேடி வருது, உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சமைக்கிறத பற்றி சொன்னார். தெரியாமல் கேட்குறேன், உன் வீட்டில் சமைச்சே தரமாட்டாளா முன்னாடி? என் அண்ணிய பத்தி பேசுறிய, உனக்கெல்லாம் அடுத்த நாள் சோறு கிடைக்குமா? சமையலுங்கிறது ஒரு பெரிய கலைங்க. அதை கொலை பண்ணிட்டு போகாதீங்க யாரும். எங்க அப்பா வீட்டு சார், நீங்க நான் சொன்னா நீங்க நம்பவும் மாட்டீங்க. என்னம்மா? எங்க அப்பா வீட்டுல எல்லாம் சார் நான் அடுப்படி பக்கமே போனதில்லை சார். கருத்து போயிருவேன்னு ஹால்லே போட்டு வளர்த்தாங்க சார். பெரிய சோதனையா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய கடாயில போட்டு வறுத்துட்டாங்க சார். நடுவர் அவர்களே, போன வருஷம் ரம்ஜானுக்கு நான் பலகாரம் செய்யலான்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் குறுக்கப்படுத்திட்டாரு, வேணாம் கடையிலே வாங்கிக்கோன்னாரு. ஏங்க, போன வாட்டி நம்ம கடையில வாங்கி கொடுத்துட்டோம், இந்த வருஷம் நான் தான் ரம்ஜானுக்கு பலகாரம் செய்வேன். சரி செஞ்சு தொலைனாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, திருப்பதி லட்டு தோத்து போயிரும். அப்படி அப்பேற்பட்ட லட்டு அவ்வளவு அருமையா பண்ணிருக்கீங்க. செஞ்சு அட்டிக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ஓடி வந்து 10 லட்டை மட்டும் பதுக்குனாரு. அவங்க குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் தான். 10 லட்டை பதுக்கணும்னு நான் சொன்னேன், எல்லா லட்டுமே உங்களுக்கு தானே, ஏன் 10 லட்டை பதுக்குறீங்கன்னு கேட்டேன். என் கூட வேலை பார்க்குற குமாருக்கு கொடுக்கணும்னாரு. குமாருக்கு நான் செய்யற ஸ்வீட் பிடிக்குமான்னு. தீபாவளிக்கு அவன் பால்கோவா கொடுத்தான்ல, ஆமா சாப்பிட்டு நான் 3 நாள் பாத்ரூம்ல இருந்தேன்ல, அதுக்கு இந்த லட்டை கொடுத்து அவனை 3 நாள் ஏண்டா பழி அடுத்தவன் பாத்ரூம் போறதுக்கான லட்டு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு காலத்துல என்ன நீ படிச்சிருந்தாலும் சரிங்க, நீ MBBS படிச்சிருந்தாலும் நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு பண்ணிட்டா அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா? நீ உலகத்துக்கே ராணியா இருந்தாலும் அடுப்படிக்கு இழுத்துட்டு போயிருவா. போ சட்னி அரை, சாம்பார் வை, ஒரு பேசிக் சாப்பாடு கத்துக்க, போற வீட்டுல என் மானத்தை வாங்காதடி அப்படின்னு அம்மா நமக்கு சமைக்க சொல்லி கொடுத்தாங்க.
இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நமக்கு அம்மா மாதிரி இருக்குங்க. எத்தனை சமையல் விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. நான் இங்க இருக்கிற பெண்களை பார்த்து கேட்கிறேன் சார், எத்தனை பெண்கள் சமையலுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு வீட்டில் திட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்து கமெண்ட்ல உங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நான் செஞ்சு பார்த்து எங்க வீட்டில் நல்ல பேர் வாங்கினேன்னு சொல்லும் போது அதை அனுபவிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஒரு பாராட்டு கூட கிடைக்காத பெண்களுக்கு இன்றைக்கு உலகமே பாராட்டுதுன்னா அது சமூக வலைதளங்கள் மட்டும்தான். இன்னைக்கு சமையல் செஞ்சு எத்தனையோ பெண்கள் சமூக ஊடகங்கள்ல பெரிய பேர் எடுத்திருக்காங்க. வயதானவர்களை பெருசு பெருசுன்னு கிண்டல் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஊர் பக்கம் தானே அவரு வயதானவர் பெரியவர், மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அவர் எதுல ஆரம்பிச்சாரோ தெரியல, இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காரு. சந்தோஷப்படுறோம் சார். வயதானதுக்கு அப்புறம் கூட அவர்களுடைய திறமையை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் சமூக வலைதளங்கள் ஒரு நாளும் அனாவசியம் கிடையாது, அத்தியாவசியம் தான் என்று நீங்கள் நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை இந்த ரசிகர்களுக்கு நன்றி கூறி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நவீன உலகில் வலைத்தளங்களின் ஆதிக்கம் அவசியமே என்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசிய ஒரு அணியை நிறைவு செய்ததோடு பட்டிமன்றத்தையும் அழகாக நிறைவு செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். விஜய் தொலைக்காட்சியினுடைய சுதந்திர தின விழா பட்டிமன்ற குழுவின் சார்பில் அவருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்கு பாதிப்பு இருக்கிறதோ எங்கு தேவை இருக்கிறதோ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு சேர்ப்பது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு தேவை, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பணம் தேவைன்னா இன்றைக்கி வலைத்தளங்களில் சொன்னோம்னா பரவி பெரிய லெவலில் பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து உதவி செய்யக்கூடிய மனங்களை தேடி பிடித்து கொண்டு வந்து அந்த பொருளை சேர்க்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வலைத்தளம். இப்போ நம்ம பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு தீர்ப்பு, எல்லோருமே மிகச்சிறப்பாக அவர்கள் அணியை நிறைவு செய்திருக்கிறார்கள். 2 அணியிலையும் 6 பேச்சாளர் பேசிய கருத்துக்களையும் நான் முதலிலே ஏற்றுக்கொள்கிறேன், ஆமோதிக்கிறேன். மனப்பூர்வமாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை. நம்ம மனசு தான் காரணமே. அவர் டாக்டர்கிட்ட போனான், வயிற்றுவலின்னு ஒருத்தன் போயிட்டே இருந்திருக்கான். 10-20 டாக்டர் பார்த்துருக்கான். கடைசியாக ஒரு டாக்டர் தான் இவனுக்கு உண்மையிலே வயிற்றுவலி கிடையாது, இவன் மனநோயாளின்னு. ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் எல்லா மாத்திரையும் கொடுத்தாரு. வந்து எனக்கு எதுவுமே நிற்கல டாக்டர்ன்ட்டான். மொத்தம் 27 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை கொடுத்து 1 வாரம் கழித்து வர்றான். அதே மருந்து மாத்திரை கொடுத்து 2750 ரூபா பில்லு வாங்கியிருக்கார். 10 நாள் கழிச்சு வந்து எனக்கு சூப்பராக இருக்குது டாக்டர், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டார். 27 ரூபா 50 காசு போக மிச்ச காசை எடுத்து கொடுத்துட்டார். அதே 10 காசு மாத்திரை தான்டா கொடுத்தேன். 27 ரூபா கொடுக்கும்போது உனக்கு வைத்தியம் குணமாகலை, இப்போ 2500 ரூபா கொடுத்தவனு சரியாக போச்சுரா, உடலில் இல்லைடா வியாதி, உன் மனசில் இருக்குடான்னு சொன்னான். அப்போ இந்த ஊடகங்களை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுடைய மனசில் இருக்கிறது சொன்னாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து ரம்மி விளாண்டுறான், போகிறான். நல்ல ஒழுக்கமான நண்பர், அன்பானவர், நேர்மையானவர். ஆனால் அவர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கார். பணம் வந்து போயிட்டே இருக்கு. கண்காணிச்சா கடைசியாக 24 மணி நேரம் சொல் பணம் பார்த்துக்கிட்டே இருக்கார். என்னன்னு பார்த்தா அவர் அந்த பணம் பூரா அதில் போயிட்டுருக்கு. அவரை, ஒரு நேர்மையான மனது உள்ளவரை, ஒரு ஒழுக்கமானவரை தவறு செய்ய தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஆன்லைன் ரம்மி தூண்டுகிறது. சூதாட்டத்தில் ஒருத்தன் போனான்னா அவன் மீண்டு வரவே முடியாது. சாதாரணம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் பெரியவர்களே. அதனால தான் வள்ளுவன் சொன்னான், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னா. அந்த ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒழுக்கம் தவறினால் நீங்கள் தோல்விதான் உங்களுடைய வாழ்க்கை. மிக கொடூரமான வார்த்தைகளை எல்லாம், கடுமையான வார்த்தைகள் எல்லாம் கமாண்டில் போடுறாங்க. சொன்னால் அதை நோக்கி நீங்கள் சென்றால் அது உங்களை இழுத்து செல்லும். அது ஆரம்பத்திலே அவங்களுக்கு நகைச்சுவைக்காக ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் மெசேஜ் போட்டேன்னு சொன்னாலும் கூட, நகைச்சுவைக்காக நான் பதில் சொன்னேன்னு சொன்னாலும் கூட, அதை ஆரம்பத்திலேயே தடை செய்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்து உங்களை இது தொடராது என்கிற விஷயத்தை, சுய கட்டுப்பாடு ஒன்று இருந்தால் நிச்சயமாக ஒரு விஷயமும் அதிலே தவறு இருக்காது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிஷா அந்த அணியிலே ரொம்ப அருமையாக சொன்னாங்க. கண்ணதாசன் ரொம்ப அருமையாக சொன்னார். யாத்திரை என்கிற ஒரு நூலில் எழுதியிருப்பார், கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை சிறு உருவினில் முடிகின்றது, சிறு உருவினில் தொடங்கிய மழலின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது, பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதையில் முடிகின்றது, வரும் பாசமும் நேசமும் வேசமும் மோசமும் ஞானத்தில் முடிகின்றது, ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை நமனிடம் முடிகின்றது, அவன் நமனிடம் சென்றதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றன்னு சொல்வான். நீ மன்னவனா சின்னவனா என்பதை உன் பிறப்பு சொல்லும், நீ நல்லவனா கெட்டவனா என்பதை உன் இறப்பு சொல்லும்னு அன்னை தெரசா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வாழுகிற காலங்களிலே எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நம்முடைய நிறைவான வாழ்க்கை. உங்களையெல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து குடும்பத்தோடு நீங்கள் வலைத்தளங்களிலே உங்களுடைய புகைப்படங்களை பதிவிடாதீர்கள். இந்த படங்களெல்லாம் எடுத்து போட்டு
என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்து கடைசி அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நின்று தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பொய்யான தகவல்களால். பெரியோர்களை இதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். சமூக வலைத்தளங்கள் மிக மோசமான உச்சத்திற்கு நம்மை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பு எங்கடா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு பழைய படத்தில் சொன்னா, மாடி மனை கோடி பணம் வாகன பின் சம்பம், மாடி மனை கோடி பணம் வாகன பின் சம்பம், பர்பினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம், மழலை மொழி பாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன்மார் மீது உதைப்பதிலே வருவதுதான் இன்பம். அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சும் போது நம்ம சட்டையில அது சிறுநீர் கழித்தால் ஒரு இனிமையான வாசம் இது தெரியுமா? அது நம்முடைய குழந்தை நம்முடைய ஆடையிலே கழிக்கக்கூடிய சிறுநீரிலிருந்து வரக்கூடிய வாசம் தான் சுகமான வாசம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்திலே விஞ்ஞான புரட்சியிலே ஊடகங்கள் மட்டுமல்ல, விஞ்ஞானம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய உறவுகளை சிதைத்து கொண்டிருக்கின்றனவோ என்று எங்களுக்கெல்லாம் என்ன தோன்றுகிறது. குடும்பங்களை மறந்து எல்லாத்தையும் மறந்து அப்பா அம்மாவோடு சந்தோஷமாக குடும்பத்தோடு குதூகலமாக உறவுகளோடு இருந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு பேசி பழகுங்க, அவங்களோட வாழுங்க. இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நவீன உலகத்தில் சமூக ஊடகங்கள் நல்ல விஷயங்களை, ஏராளமான விஷயங்களை நமக்காக அள்ளி அள்ளி வணங்கி கொண்டிருக்கிறேன். பழனியில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கு சென்னையில் படிக்கக்கூடிய என்னுடைய மாணவன் இரவு நேரத்து சிற்றுண்டியை ஆர்டர் செய்கிறான். தம்பி எனக்கு நைட்டை டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 இட்லியும் ஒரு தோசையும் போட்டுடுறான் அப்படின்னா அவன் ஆர்டர் செய்கிறான். கோவையில் படிக்கக்கூடிய என்னுடைய இன்னொரு மகனுக்கு பழனியில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி நாளைக்கு புத்தகம் வாங்குவதற்கான 1500 பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இருந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப இலகுவாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சுலபமாக எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னால், இந்த கத்தியை கொண்டு பழத்தையும் மறுக்கலாம், கழுத்தையும் மறுக்கலாம். பிணந்தின்னும் கழுகும் கனிதின்னும் கிளியும் பறவையினங்கள் தான். ஆனால் குணத்தால் வேறுபடும். நல்ல விஷயத்தை மட்டும் நம்முடைய அன்னப்பறவை போல பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் அறிந்துவிட்டு தண்ணீரை எப்படி புறந்தள்ளுமோ அதே போல் இந்த வலைத்தளங்களும் சமூக ஊடகங்களும் தருகின்ற அளப்பரிய பொக்கிஷமாக கனிரசமாக நல்ல உறவுகளோடு நட்போடு எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதான், பேச வேண்டியதான். இந்த விஞ்ஞான புரட்சி என்பது, இந்த விஞ்ஞான உலகம் என்பது நமக்கு மிக 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 அவசியமான ஒன்றாக இரண்டரை கலந்ததாக இருக்கிற காரணத்தினாலே சமூக வலைத்தளங்கள் நவநாகரிக உலகில் அவசியமே 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 என்று சொல்லி சரியில்லாத விஷயங்களை புறந்தள்ளி அனாவசியமான விஷயங்களுக்கு நம்முடைய மனதை கொண்டு செல்லாமல் நல்ல விஷயத்தை நோக்கி நேர்மறையாக பயணித்தால் நவநாகரிக உலகில் இன்றைய உலகில் சமூக வலைத்தளங்கள் அவசியம்தான் என்கிற தீர்ப்பை 79வது சுதந்திர தின நல்லாளிலே விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.